Dear students, இன்னைக்கு வந்து classification of states of Markov chain part 2 பார்க்கலாம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா classification of statesல irreducibleனா என்னன்னு பார்த்தோம், periodனா என்னன்னு பார்த்தோம். இப்போ states வந்து ergodicity அப்படின்றத பார்த்தோம். இந்த கிளாஸில் கண்டினியூவேஷனாக செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று, லாஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2. 3 boys A, B and C are throwing the ball to each other. A always throw the ball to B. B always throw the ball to C. C is just as likely to throw the ball to B as to A. இது என்ன சொல்கிறாங்க? A வந்து ஆல்வேஸ் பிக்கு வந்து த்ரோ பண்ணுவார், B வந்து ஆல்வேஸ் சிக்கு வந்து பால் த்ரோ பண்ணுவார். பட் சி வந்து ஏவுக்கும் த்ரோ பண்ணலாம், இல்லை பிக்கும் த்ரோ பண்ணலாம். ஷோ தட் த ப்ராசஸ் இஸ் மார்கோவியன். ஃபைண்ட் த டிபிஎம் and classify the states. Question. Next solution எப்படின்னு பார்ப்போம். States of the Markov chain. States of the Markov chain என்ன? The values of the process. The values of the process என்னன்னா இங்கே A, B and C. அதான் values of the process. அப்போ states of the Markov chain are A, B and C. இதை பேஸ் பண்ணி transition diagram போடலாம். ஸோ என்னென்னலாம் ஸ்டேட்ஸ் இருக்குது? A, B and C. So A always throw the ball to B with the probability 1. ஏன்னா இவர் சிக்கு வந்து பாலை த்ரோ பண்ண போகிறதில்ல, ஏவிலேருந்து பிக்கு மட்டும் த்ரோ பண்ண போகிறாரு. அதனால் இங்கே ப்ராபபிலிட்டி 1. அதுக்கடுத்து வந்து B ஆல்வேஸ் த்ரோ த பால் டு C. B வந்து என்ன பண்ணுறாரு? சிக்கு மட்டும் தான் த்ரோ பண்ணுறாரு. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1. பட்டு C வந்து ஏவுக்கும் த்ரோ பண்ணுவார், இல்லைன்னா பிஇக்கும் த்ரோ பண்ணுவார். அப்போ ரெண்டுமே வந்து ரெண்டுத்துக்கும் த்ரோ பண்ணுறதுனால அந்த ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவலாக ஆஃப் ஆஃப்னு பிரிச்சுக்கலாம். ஸோ த ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் கிவன் பிலோ. இது எப்படி ஃபார்ம் பண்ணுறன்றத பார்ப்போம். முதல்ல ஸ்டேட்ஸ் ஆஃப் xn - 1 ப்ரெசன்ட் ஸ்டேட் இங்கே ஏபிசி, அது ஃப்யூச்சர் ஸ்டேட்ஸ் வந்து டாப்பில் எழுதணும், அதுவும் ஏபிசி தான். இப்போ அதுக்கான மேட்ரிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல A always throw the ball to B with the probability 1. அப்போ மற்ற ரெண்டு ப்ராபபிலிட்டிஸும் 0 ஆகிடும். அதே மாதிரி பியும் என்ன பண்ணுறாரு? சிக்கு தான் த்ரோ பண்ணுறாரு. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி 1, மற்ற ரெண்டும் வந்து 0 ஆகிடுது. பட்டு சி வந்து ஏவுக்கும் த்ரோ பண்ணுறாரு, பிஇக்கும் த்ரோ பண்ணுறாரு. அப்போ சி டு சி கிடையாது, அது 0. மற்ற ரெண்டும் வந்து 1/2 1/2 0ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் டிபிஎம் ஃபார்ம் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் xn டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஸ்டேட் xn - 1. அதாவது வந்து ஃபியூச்சர் ப்ராசஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் ப்ராசஸ் பட் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த பாஸ்ட் ப்ராசஸ். அதனால் இது வந்து ஒரு மார்கோ செயின்னு மார்கோ செயின் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மார்கோ செயின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா ப்ராப்ளத்துக்கும் p⁴ வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபைன் பண்ணுங்கள். ஸோ p² = p × p. ஸோ பி இதாக கொடுத்துருக்கிற பி டிபிஎம், இது வந்து பி × பி மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு p² வருது. அதே சிமிலர்லி நம்ம p³ p⁴ p⁴ p⁴. ஸோ இதை எல்லாத்தையும் ஃபைன் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இரெடியூசபிள்னு இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல PAA எப்போ greater than 0 இருக்கும்? தேர்ட் ஸ்டெப்பில் வந்து greater than 0 இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பி இந்த இடத்துல பி, இதுதான் PAA ப்ராபபிலிட்டி. இங்கே பாருங்கள் 0 இருக்குது. p² வந்து 0 இருக்குது. p³ கண்டுபிடிக்கும் போது தான் இது greater than 0 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் எப்போ greater than 0 இருக்குது? p³ வந்து greater than 0 இருக்குது. அதனால் அதை எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி PAB ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து greater than 0 இருக்குது. ரீசன் என்ன? இது பார்த்தீங்கன்னா A is the ball A throw to B. அப்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம பார்த்தோம்? 1ன்னு பார்த்தோம். அப்போ PAB ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து greater than 0, பட்டு PAC வந்து செகண்ட் ஸ்டெப்பில் தான் greater than 0 ஆகுது. அதே மாதிரி மற்ற எல்லாமே வந்து எப்போ ஃபஸ்ட்டு வந்து greater than 0ன்றதை எழுதிட்டு
ஸோ இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்லா ப்ராபபிலிட்டியும் கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் I and J ஃபார் சம் n. ஃபார் சம் என்னன்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஸ்டெப் 3ல் கிரேட்டர் தென் 0 இருக்குது, இங்கே ஸ்டெப் 1ல் கிரேட்டர் தென் 0 இருக்குது, இங்கே ஸ்டெப் 2ல் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஸ்டெப்பில் கிரேட்டர் தென் 0, பட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து இது ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த மார்கோ செயினுக்கு பேர் என்னது? இரிடியூசபிள் மார்கோ செயின்னு பேர். பாருங்கள், PIJ இதை கண்டிப்பாக எழுதணும். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிட்டு எப்போல்லாம் இந்த ப்ராபபிலிட்டி எலமெண்ட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் எப்போ கிரேட்டர் தென் 0ன்றத எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதணும். PIJ n greater than 0 for some n for all I and j. Therefore the Markov chain is irreducible. ஸோ மார்கோ செயின் இரிடியூசபிள்னு சொல்லிட்டா அதனுடைய எல்லா ஸ்டேட் வந்து நான் நல் பெர்சிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ஸ்டேட் டு ஃபைண்ட் பீரியட் ஆஃப் த ஸ்டேட். பீரியட் ஆஃப் த ஸ்டேட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அதுக்கான ஃபார்முலா என்ன? DI ஈக்குவல் டு GCD. DIங்கிறது என்னது? பீரியட் ஆஃப் த ஸ்டேட். GCD ஆஃப் M PII M greater than 0. அதாவது நம்ம பீரியட் எதுக்கு மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணணும்? டயகோனல் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்ப்போம். பீரியட் ஆஃப் ஸ்டேட் A அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? DAன்னு எழுதலாம். GCD ஆஃப் M when PAA M greater than 0. ஸோ இந்த PAA வந்து எப்பெல்லாம் கிரேட்டர் தென் 0ன்னா ஸ்டெப் 3ல் கிரேட்டர் தென் 0, ஸ்டெப் 4ல் திரும்பவும் 0, ஸ்டெப் 5ல் கிரேட்டர் தென் 0, ஸ்டெப் 6ல் கிரேட்டர் தென் 0. இது நீங்கள் போயிட்டு அதனால தான் P⁻6 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு டயகோனல் எலமெண்ட் எப்பெல்லாம் கிரேட்டர் தென் 0வா எந்த ஸ்டெப்பில் அது கிரேட்டர் தென் 0வோ அதை எழுதிடணும். தேர்ட் ஸ்டெப்பில், ஃபிஃப்த்து ஸ்டெப்பில், சிக்ஸ்த்து ஸ்டெப்லலாம் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. இதனுடைய GCD என்ன? 1. ஸோ அதனுடைய பீரியட் என்னன்னு சொல்லலாம்? பீரியட் ஆஃப் ஸ்டேட் I. ஸோ அதுதான் இந்த லைன்லேயும் சொல்லியிருக்கு. PIA கிரேட்டர் தென் 0 எப்பெல்லாம்? P³ P⁻5 P⁻6. ஸ்டேட் A இஸ் A பீரியாடிக் வித் பீரியட் 1. அப்போ பீரியட் ஆஃப் ஸ்டேட் B அதே மாதிரி தான். சிமிலர்லி ஸ்டேட் பியோட பீரியட் ஃபைன் பண்ணலாம். அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்? டினோட் பண்ணணும். DBன்னு டினோட் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணலாம்? GCD ஆஃப் M when PBB is greater than 0. ஸோ எப்பெல்லாம் PBB செகண்ட் டயகோனல் எலிமெண்ட் கிரேட்டர் தென் 0வோ அந்த ஸ்டெப் எடுத்து எழுதுங்க. செகண்ட் ஸ்டெப்பில் கிரேட்டர் தென் 0, தேர்ட் ஸ்டெப்பில் கிரேட்டர் தென் 0, ஃபோர்த் ஸ்டெப்பில் கிரேட்டர் தென் 0. ஸோ இதனுடைய பீரியட் என்ன? இதனுடைய GCD என்ன? 1. ஸோ இதனுடைய பீரியட் என்னது? ஸ்டேட் பியோட பீரியட் 1. அப்போ இதுவும் வந்து A பீரியாடிக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஸ்டேட் சிஇக்கும் வந்து சிமிலராக ஃபைன் பண்ணலாம். ஸ்டேட் சிஇயோட பீரியட் எப்படி ஃபைன் பண்ணலாம்? டினோட் பண்ணுறது எப்படி? டிசின்னு டினோட் பண்ணலாம். GCD ஆஃப் M P2 to M greater than 0. GCD ஆஃப் அந்த P2 to சாரி இது PCCன்னு வரணும். இது 2 கிடையாது, மிஸ் ஆகிருக்கு. இது P சஃபிக்ஸ் CCன்னு வரும். டைப்பிங் மிஸ்டேக். PCC greater than 0, GCD of 2, 3, 4 equal to 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து A பீரியாடிக்குன்னு சொல்லிட்டோம். 3 ஸ்டேட்டுமே வந்து A பீரியாடிக். ஆனால் இன்னொன்று எப்படி இதை நம்ம வெரிஃபை பண்ணலான்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் பாருங்கள். ஒரு ஸ்டேட் வந்து A பீரியாடிக்குன்னா எல்லா ஸ்டேட்டும் வந்து A பீரியாடிக்காக தான் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். We note that all the states are A periodic with period 1. Since the chain is finite and irreducible and A periodic. So finite and irreducible non-null persistent. Non-null persistent and A periodic state வந்து என்னன்னு சொல்லலாம்? ergodic-னு சொல்லலாம். So இதான் classification of states of Markov chain. Thank you.